முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் கலைஞர் அவர்களின் 99வது பிறந்தநாளை முன்னிட்டு மாண்புமிகு தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலை திமுக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம் சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி பீளமேடு பகுதி கழகம் 1 வார்டு 26 பிகேடி நகர் பகுதியில் வட்டக்கழக பொறுப்பாளர் ஆ மாடசாமி பு வே துரைசாமி தலைமையில் பீளமேடு பகுதி கழகம் 1 பொறுப்பாளர் வே பாலசுப்ரமணியம் முன்னிலையில் பீளமேடு பகுதி கழகம் 1 மகாலிங்கம் ஐஸ்வர்யா ஜெயராஜ் பாலமுரளி கோகுல்குமார் ஆகியோர் வரவேற்புரையில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தலைமை கழக பேச்சாளர்கள் உடுமலை தண்டபாணி சிங்கை சவுந்தர் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இந்த தெருமுனை கூட்டத்திற்கு பொறியாளர் அணி அமைப்பாளர் பாபு, வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் பாலச்சந்திரன், டெம்போ குருசாமி, ஆ மகேஷ் கண்ணன், பழக்கடை சங்கர், சம்பத்குமார், அம்சராஜ், அக்பர் அலி, ஈஸ்வரமூர்த்தி, அன்பழகன், பாலமுருகன், லக்ஷ்மி, மாசிலாமணி, பாரதி, அனுஷ்யா, லதா, விஜயலட்சுமி, போத்திராஜ், கோகிலாமணி, ஈஸ்வரன், மாரிமுத்து, தாமஸ் துரை, கூடலிங்கம், அலமேலு, மங்கை மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பகுதி கழக பொறுப்பாளர்கள், வட்டக்கழக பொறுப்பாளர்கள், மாவட்ட அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கழக மூத்த முன்னோடிகள், செயல் வீரர்கள், கழக தொண்டர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர். மஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தருணையிலே அஞ்சகத்தாய் ஈன்றெடுத்த அருமை திருமகன் சீர்வேறும் திராவிடர் செல்வமே எங்கள் செந்தமிழ் அன்னையின் சின்னமே உடல் விட்டு வெளிவந்து உறவாடி புகழ்பாடி மண்ணால புறப்பட்டு வங்க முதல் குமரி வரை வழிமொழிய வளம் வந்த எங்கள் தமிழ் தாயின் புகழ்வா சங்க தமிழின் சாதத்தை பிழிந்தெடுத்து பொங்கலாய் படைத்து தமிழகத்தில் 5 முறை முதலமைச்சர் திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தப்பதான் இதே அவிநாசி சாலை 6 வழி பாதையாக மாற்றப்பட்டது. அன்றைக்கு தலைவர் கலைஞர் ஆட்சியில் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இன்றைய முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இருந்தார். அன்றைக்கு நான் மாநகராட்சியுடைய துணை மேயராக இருந்தேன். அப்பதான் இந்த 6 வழி பாதையாக மாற்றப்பட்டது. 6 வழி பாதையாக மாற்றுவதற்கு முன்பு இந்த அவிநாசி ரோடு எப்படி இருந்தது சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஓப் காலேஜ் மேம்பாலம் யாருடைய ஆட்சியிலே கட்டப்பட்டது? திமுக ஆட்சியில கட்டப்பட்டது. வடகோவை மேம்பாலம், உக்கடம் புறவழிச்சாலை, உக்கடத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில் உயர்மட்ட மேம்பாலம், அதே மாதிரி தண்டுமாரியம்மன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய மேம்பாலம், இதே பீளமேட்டில் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேம்பாலம், ரயில் உயர்மட்ட மேம்பாலம் 2010ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த